அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவியால் அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். சென்ற வகுப்பில் பாபு மன் ஆல ஜாரியத்தைனி அவ் வாஹிதா, ரெண்டு பெண் பிள்ளைகள் அல்லது ஒரு பெண் பிள்ளை பராமரித்து வந்தால் அவருக்கு கிடைக்கிற கூலி, அவருடைய சிறப்பு சம்பந்தமாக நம்ம பார்த்தோம். அப்ப மொத்தமாக அந்த தலைப்பு கீழே நாம் சஹீஹான 3 ஹதீஸ்கள் பார்த்தோம். இப்ப இன்றைக்கு 35வது தலைப்பு. இதுல சரியா? ஓகே. இன்னைக்கு 35வது தலைப்பு பாபு மன் ஆல ஸலாஸ் அஹவாத். இல்ல கேள்வி கேட்பேன் இன்ஷா அல்லாஹ் இடையில. சரியா? கஷ்டமான கேள்வி, அதனால கவனமாயிருங்க. ஹைர், பாடத்துல கவனமாயிருங்கன்னு சொன்னேன். ஹைர். அப்ப பாபு மன் ஆல ஸலாஸ் அஹவாத். ஸலாஸ் அஹவாத்னா இப்ப ஏற்கனவே ஜாரியத்தை சொல்லும்போது பிள்ளைகளை குறிக்குது. பிந்த், அப்ப நம்ம ஹதீஸ்ல அதுல வருது இபனத்தானி அல்ல பிந்த் பனாத், அதெல்லாம் ஹதீஸ்ல விளக்கமாக வருது. இப்ப இந்த தலைப்பு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, பாப் மன் ஆல ஸலாஸ் அஹவாத். அஹவாத் அஹவாத் சகோதரிகள். ஒஹ்துல பான்மை, ஒஹ்துனா என்ன? சகோதரி. அஹுன் சகோதரன். இஹ்வா சகோதரர்கள். அஹவாத் சகோதரிகள். நல்லா வித்தியாசத்தை பார்த்துக்கணும். அப்ப பாபு மன் ஆல ஸலாஸ் அஹவாத், யார் 3 சகோதரிகளை, எப்படி பிள்ளைகளை பராமரிக்கிற மாதிரி இப்ப சகோதரிகள் இருப்பாங்க தானே, அவங்கள பராமரிக்கிறது. இப்ப வாப்பா இருக்கும்பொழுது அதுல பெருமதி சில நேரம் வாப்பா கவனம் எடுப்பாரு, அப்பா கவனம் எடுப்பாங்க. ஒருவேளை வாப்பா மூத்தா போனா அதுல இருக்கக்கூடிய மூத்த சகோதரரோ 2வது சகோதரரோ பணம் படைத்தவங்க, வசதி படைத்தவங்க, அது ஆரோக்கியமா இருக்கக்கூடியவங்க 3 சகோதரிகளை பராமரித்து வந்தால் அதுக்குரிய கூலியும் சொல்லப்பட்டீங்க ஹதீஸ்ல. அதான் இமாம் புகாரி இங்க தலைப்பாக பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன ஹதீஸை கொண்டு வராங்க? இதுல ஒரு ஹதீஸ் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹீஹா. ஹைர், ஒரு ஹதீஸ் தான் பதிவு செஞ்சுக்கிறான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹைர், இதுல பாருங்க, இந்த தலைப்புக்கு கீழே வரக்கூடிய ஹதீஸ், அதுக்கப்புறம் 79, அதுக்கப்புறம் 80, 81 தஈஃபான செய்தி. அதனால ஒரு ஹதீஸ் தான் சஹீஹா இருக்குது. அது சஹீஹ் அல் முஃப்ரதுடைய 59வது செய்தி, அதபுல் முஃப்ரதுடைய 79வது செய்தி. خير பாருங்க. قال حدثنا عبد العزيز بن عبد الله قال حدثني عبد العزيز بن محمد عن سهيل بن ابي صالح عن سعيد بن عبد الرحمن بن مكمل عن ايوب بن بشير معاوي عن ابي سعيد الخدري رضي الله عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال لا يكون لاحد 3 بنات او 3 اخوات فيحسن إليهن إلا دخل الجنة. خير. அப்ப இந்த தலைப்புக்குள்ள ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال لا يكون لأحد 3 بنات, ஒருவருக்கு 3 பெண் பிள்ளைகளோ அவ் 3 அஹவாத் 3 சகோதரிகளோ இருந்து, فيحسن إليهن, இஹ்சான் இலைஹின்ன, அவர்களை நல்ல முறையில பேணி பாதுகாத்து பராமரித்து வந்தால், இல்லா தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் செல்லுவார். அப்ப இந்த மாதிரி வரும்பொழுது யகூனு லிஅஹதின் ஸலாஸ், அந்த லாவையும் இல்லாவையும் எடுத்தா அந்த வசனம் சரியா வந்துடும். இப்படி இருந்தால் அவர் சொர்க்கம் செல்லுவார். அப்படி அந்த லா வந்தா இல்லங்கிறது இல்லாங்கிறதும் நுழைந்தே தவிர பொழுது லாவை இல்லாவை எடுத்துட்டால் அந்த வசனம் சரியாயிரும். அரபு இது ஒரு இலக்கணம் சார்ந்த ஒரு விஷயம். ஒருவருக்கு 3 பெண் பிள்ளைகள் அல்லது 3 சகோதரிகள் இருந்து நல்ல முறையில் அவர்களை பராமரித்தால் அவர் சொர்க்கம் செல்லுவார்.
அப்ப இந்த ஹதீஸ 3 பெண் பிள்ளைகள் இருக்கணும், 3 சகோதரிகள் இருக்கணும், அப்படியா? அவ்வண்டா அல்லது. அப்ப இது வேண்டாம் இன்னும் அப்படின்னா அது சேர்த்துரும். அப்ப இதுல ஏற்கனவே அந்த 3 பெண் பிள்ளைகள் சம்பந்தமா ஹதீஸ் வந்திருக்கு. அப்ப இதுல மேலதிகமா இமாம் புகாரி இந்த ஹதீஸை கொண்டு வரது அர்த்தம் என்னன்னா 3 சகோதரிகளை நல்ல முறையில பராமரித்து ஆளாக்கினால் அவர் சொர்க்கம் செல்லுவார். இல்லா தஹலல் ஜன்னா. இப்ப இதுல பாருங்க, ஒரு மனிதனுக்கு சகோதரன் சகோதரிகள், இப்ப இந்த சகோதரிகள் வரும் பொழுது இப்ப பெண்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு என்று பிரத்யேகமான செலவுகள் இருக்கும். அதே மாதிரி அவர்களுக்கு அவங்கள திருமணம் முடிச்சு வைக்கிறது, அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கறது, கணவனை தேடுறது, இது பல விஷயங்கள் பொருளாதாரம் மட்டுமல்ல. அதனாலதான் அவங்கள நல்ல முறையில நடந்து கொண்டால்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு பணம் கொடுத்தால், அல்லது அவர்கள் ஹதியா செஞ்சால், அவர்களுக்கு செலவு செஞ்சால், அல்லது அவர்களோட கனிவான வார்த்தையில் பேசினால் என்ற எல்லாமே இந்த இஹ்சானுக்குள்ள வந்துடும். அந்த ஒட்டுமொத்த அந்த முழு சமரியும் என்னன்னா இஹ்சானுக்குள்ள வந்துடும். நல்ல முறையில் அவங்களோட நடந்து கொள்றது, இரக்கமாக இருக்கிறது, நல்ல வார்த்தைகளை பேசுறது, அன்பாக நடந்து கொள்றது, அவங்களுக்காக செலவழிக்கிறது, நல்ல கணவனை தேடுறது, இப்படி எல்லா வகையிலுமே இஹ்சானோடு நடந்து கொள்கின்ற பட்சத்தில் அவர் சொர்க்கம் செல்வார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இது 59வது ஹதீஸ் அதபுல் முஃப்ரத்ல, சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரத்ல. அடுத்த தலைப்பு பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள். பாபு ஃபضل من عال ابنته المردودة. فضل من عال ابنته المردودة. மர்தூதா என்றால் இப்னாண்டா பிள்ளை, இப்னதஹுண்டா அவருடைய பிள்ளை, ஆலண்டா என்ன நல்ல முறையில பராமரிக்கிறது, நல்ல முறையில பராமரிப்பது. அல் மர்தூதான்னு சொன்னால் அல் முத்தல்லகா. இந்த இடத்துல மர்தூதான்னு சொன்னா ரிஜெக்ட் பண்ணப்படுற, ரத்துனா என்ன நிராகரிக்கப்படுறது, ரத்துனா ஒண்ணுக்கு பதில் கொடுக்கிறது அப்படி வரும். அதே மாதிரி மர்தூதான்னா ஒருவரால் நிராகரிக்கப்பட்ட அல்லது ஒருவரால் விடப்பட்ட. அப்ப இந்த இடத்துல மர்தூதான் சொல்லப்பட்டு, ஆனால் விளக்கம் என்னன்னு சொன்னால் அல் முத்தல்லகா, ஒரு தலாக் சொல்லப்பட்ட தன்னுடைய பிள்ளையை ஒரு மனிதர் பராமரித்து வந்தால் அதற்குரிய சிறப்பு. புரியுதா உங்களுக்கு? இப்ப கல்யாணம் முடிச்சு திருமணம் முடிச்சு இப்ப அவர் கணவன் தலாக் சொல்லி விட்டுட்டாருனால் இப்ப இந்த பெண் பிள்ளைய பெற்றோர் பராமரிச்சா அந்த பெற்றோரு கிடைக்கிற சிறப்பு என்னங்கிறது ஒரு தலைப்பா இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறாங்க. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. சிலவங்க கல்யாணம் முடிச்சா என்ன மார்க்கம் இல்ல, தீன் இல்ல, தொழுகை இல்ல, குடி கஞ்சா எப்படி இருந்தாலும் சமூகத்தில் அந்தஸ்துக்காக வேண்டி அவனுடைய வாழுன்னு சொல்லிடுவாங்க. நிறைய இன்றைக்கு நம்ம செய்திகள் நிறைய கேள்விப்படுறது வாரது. இப்ப கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்தது. அப்ப இப்படி ஈமான் இல்லாதவங்களோட வாழையிலுமா, ஒரே குடி அவரோட வாழையிலுமா, அல்லது தொழாத கணவன் அவர் தொழுகையே இல்லை அவரோட வாழையிலுமா, ஒரே ஒரு எப்பயுமே இந்த அநாகரிகமான வார்த்தைகள் தூசணன்னு சொல்லுவாங்க. சிலவங்க தகாத வார்த்தைகள் பிள்ளைகளோட மோசமா பேசுற இப்படி இவங்களோட வாழையிலுமா அப்படின்னு சொல்லி பார்த்தால் இது நீடிச்சுக்கிட்டே போனா மானசீக ரீதியா உளநோய்க்கு ஆளாகப்படுறதை நம்ம பார்க்கிறோம் பெண்கள் பலர். இல்ல மாஷா அல்லாஹ். அப்ப இப்படி சிலவங்க பொறுத்து கொள்வாங்க. சில கட்டங்கள்ல இவங்களே தலாக் கேட்பாங்க. தானே ஹைர். அப்ப அந்த தலைப்புக்கு நான் போகல. இப்ப உதாரணமா சில கட்டங்கள்ல பெற்றோர்கள் நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது சமூகத்துக்கா நீ அவங்களோட வாழ்ந்துட்டு போன்னு சொல்லி அப்படி நிர்பந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தன்னால பராமரிக்க முடியாது என்பதுக்காக வேண்டிய. அதனாலதான் நான் இதை சொல்றேன். ஏன்னா நீ சொல்லுவாங்க, எனக்கு ஊர்ல பல பேர்கள் வச்சுப்பாங்களே, அவள் தலாக்கு பெற்ற பெண்டா இழிவா பார்ப்பான். அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்க ரீதியாக காரணம் இருந்தா தலாக்குங்கிறது இஸ்லாம் அனுமதிச்ச ஒரு விஷயம் தானே. அபகதுல் ஹலா இன்ன அபகதுல் ஹலால் இலல்லாஹி அத்தலாக். அல்லாஹ்வுக்கு ஹலால்கள்ல மிக வெறுப்பானது எது? தலாக். ஆதாரம் இல்லாத செய்தி. நம்மளோட மாணவர்கள் அப்படி சொல்லக்கூடாது. அது மாதிரி தலாக் சொன்னா அரிசி நடுங்கும். அதெல்லாம் ஆதாரமற்ற இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் நம்ம முன்னாடி ஹைர். அப்ப அப்படியெல்லாம் செய்தியை சொல்லி பயங்காட்டுவாங்க. நம்ம அதனால அதை ஊக்குவிக்கிறது அல்ல அர்த்தம். இல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் நம்ம சொல்லக்கூடாது.
அப்ப ஏன் இது சொல்றாங்கண்டா தலாக்குண்டா அவரோட வாழ முடியாது என்று இருக்கும்போது என்ன செய்யறது? தொழுகை. அதாவது ஒரு ஒரு அது காரணம், தகுதியான காரணம் இருக்கணும். தகுதியான காரணம் இல்லாம சும்மா இன்னொரு ஆளை லவ் பண்ணிக்கிட்டு காதலிச்சுட்டு இவரை விட்டு போட்டு அவர்கிட்ட போய் விழுகிறது அதல்ல, அது பில. ஆனா அதுக்காக மார்க்கத்துல உள்ளது நம்ம தடுக்க இயலாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சோட, நீ வீட்டுக்கு வந்தா உனக்கு செலவழிக்க இயலாது, அதனால நீ என்ன அவனோடய வாழ்ந்துரு, அடுத்து சமூக கண்ணியத்துக்கு அவனி பாரு அவரை புள்ள கல்யாணம் முடிச்சு வாழ வெட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் இருக்கிறா மாப்பிள்ளை இல்லாம அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக வேண்டி அவ வாழ்க்கை முழுக்க ஒரு காஃபிரோட வாழ வேண்டிய ஒரு நிலை. தொழுகையில தான் காஃபிர் தானே, காஃபிரோட வாழ வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அப்ப எனவே அதுல நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை சொன்னாங்க. ஒரு பெண் தகுந்த காரணத்துக்கு, உண்மையிலே வாப்பா அம்மாக்கு தெரியும் ஏதோ நாங்க முடிச்சு கொடுத்துட்டோம், நல்லவர் போல எங்களுக்கு தெரிஞ்சது, ஆனா முடிச்சு கொடுத்துட்டோம், பிறகு பார்த்தா அவர் குடிகாரன், தொழுகிறது இல்ல, தர்காக்கு போற ஷிர்குவாதி அப்படின்னு சொன்னால் போய் சஜிதாவில் விடுவார். சமாதிகள்ல போய் சஜிதாவில் விடுற ஒரு ஷிர்க் முஷ்ரிக்காக இருக்கிறாருண்டா, இப்ப அந்த பெண் தகுந்த காரணத்துக்கு தலாக்க பெற்று வந்தால் அந்த பிள்ளைய நீங்க கேவலமாக ஒளிவாக பார்க்காதீங்க. நீங்க பராமரித்தால் அல்லாஹ் உங்களுக்கு சதக்காவுடைய நன்மையை தருவான். அதான் இமாம் புகாரி இங்க சொல்றாங்க. பின்னுக்கு ஹதீஸ் வருது. அதுல வரக்கூடிய ஹதீஸ்ல 2 ஹதீஸ் லைஃப், 3வது ஒரு ஹதீஸ் தான் சஹீஹான ஹதீஸ் இருக்குது. அதே முஃபரதுல வரக்கூடிய 2 லைஃபான செய்திகள் வருது. அப்ப அதனால நீங்க பாப்பீங்க 79 புத்தகம் வச்சிருக்கீங்க பாருங்க, 80 81 லைஃப், 82வது சஹீஹ், 60 இதுல அல் முஃபரதுல. ஹைர், அதுல என்ன சிறப்பு சொல்றாங்கடா, அனில் மிக்தாம் இப்னு மஅதி கரீப், அதுல இஸ்னாத பாருங்க. قال حدثنا இமாம் புகாரி சொல்றாங்க قال حدثنا حيوى ابن شريح قال حدثنا بقية عن بحير عن خالد عن المقدام ابن معدي كريب. مقدام ابن معدي كريب رضي الله عنه مكيمان وصحابي. مقدام ابن معدي كريب أنه سمع رسول صلى الله عليه وسلم يقول ما أطعمت نفسك فهو لك صدقة، وما أطعمت ولدك فهو لك صدقة، وما أطعمت زوجك فهو لك صدقة، وما أطعمت خادمك فهو لك صدقة. இந்த ஹதீஸ் என்ன, நேரடியா தொடர்படுற வாசகம் இருக்குதானே, அது அந்த 2 செய்தியுமே பலவீனமாக இருக்கிறது. ஹைர், அப்ப இந்த ஹதீஸை பார்ப்போம். சஹாபில மிக்தாம் இப்னு மஅதி கரீப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்னஹு சமிஅ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், என்ன மா அத்அம்த நஃப்ஸக ஃபஹுவ லக ஸதகா. அத்அமண்டா என்ன, அத்அம்த நீ, மா அத்அம்த நீ, நஃப்ஸக உனக்கு எதை உணவாக கொடுக்கிறாயோ அது உனக்கு சதகா, ஃபஹுவ லக சதகா. இப்ப நம்ம சம்பாதிச்சு நம்ம சாப்பிடுறது இதுதானே, நம்ம சாப்பிடுறது கூட சதகா தான். எப்படி மார்க்கம் சொல்லுதுன்னு பாத்தீங்களா? ஏன்னா அதற்காக நீ உழைத்தாய், கஷ்டப்பட்டாய், ஹலாலான முறையில சென்றாய், பயணித்தாய், ஹலாலான முறையில் உழைத்தாய், அப்ப இது உனக்கு சதக்காவாக இருக்கும். ஹலாலான முறையில சம்பாதித்து நீ சாப்பிடுவது என்பது உனக்கு சதக்காவாக இருக்கும். இந்த இடத்துல ரிஸ்க் வந்தா பொதுவா எல்லாம் வாழ்வாதாரத்தை குறிக்கும். ஆனா இந்த இடத்துல வரக்கூடியது உணவு குடிப்பானத்தை குறிக்கும். அப்ப ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள்ல உணவு என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அதற்காக அவன் உழைத்து அவன் சம்பாதித்து அவன் சாப்பிடுகின்ற பொழுது தனக்காக உழைத்து சம்பாதித்து சாப்பிடுவது என்பது அவனுக்கு சதகாவாக எழுதப்படும். இது அந்த ஹதீஸ்ல வர விஷயம். உனது பிள்ளைக்கு நீ எதை உணவாக கொடுக்கிறாயோ அது உனக்கு சதகாவாக இருக்கும். அப்ப அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சாலும் சரி, முடிக்காட்டியும் சரி, முடிச்சிட்டு திரும்பி தலாக் சொல்லப்பட்டு வந்தாலும் சரி, உங்களோட பிள்ளைக்கு நீங்க கொடுத்தால், கல்யாணம் முடிச்சதோட மாஸ்டர்ல அனுப்பி வச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடக்கூடாது, எதுவும் கேட்டு வந்துடக்கூடாது, அப்படி அல்ல, வரலாம், அவங்களுக்கு நீங்க வேண்டிய அன்பளிப்புகளை செய்யலாம். ஆனா அதுல சமத்துவம் இதெல்லாம் பார்த்து கொள்ளணும். சரியா, நீங்க பின்னால வரும் ஒரு பிள்ளை கூட கொடுக்கறது, இன்னொரு பிள்ளை குறைய கொடுக்கறது, அதெல்லாம் என்ன கூடாது. அப்ப சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வித்தியாசப்படும், இல்லைங்களா? அது அந்த டைம்ல அந்த ஹதீஸ் ரொம்ப விளங்கப்படுத்துறேன். இப்ப உதாரணமா நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு தர்மமாக செய்யறதெல்லாம் சதகாவாக இருக்கும். தர்மமா நீங்க கொடுக்குறீங்க, அது அவங்க மௌத்தாகிற வரைக்கும் அவங்க பிள்ளைகள் தான். கல்யாணம் முடிச்சதோட பிள்ளை என்பது மாறுறது அல்ல. அதே மாதிரி தான் உங்களோட மனைவிக்கு நீங்க உணவாக கொடுக்கிறது அதுவும் உங்களுக்கு சதகாவாக இருக்கும். ஹாதிம் அடிமை,
அப்துன்ற அடிமை. ஹாதிம் ஒமா அத்அம்த ஹாதிமக ஃபஹுவ லக ஸதகா, உங்களுக்காக பணிவிடை செய்யக்கூடிய ஹாதிம். ஹாதிம்னா வீட்டுக்குள்ளே இருக்கண்டு இல்ல, இப்போ உங்களோட நெருக்கமாகிறார், நீங்க கால் பண்ணி எதை சொன்னாலும் செய்வார் அப்படின்னா ஹாதிம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் பின் மாலிக் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. அனஸ் பின் மாலிக் 9-10 வருஷமா ஹித்மத் செஞ்சாங்க தானே, 10 வருஷமா ஹித்மத் செஞ்சாங்க தானே, வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ரசூல் ஆயிஷா இருக்கிறது இடம் போதாது, சுஜூதுக்கு போகும்போது கால் அப்படி என்ன தட்டி விடுவாங்க, கால் எடுப்பாங்க, சுஜூது செய்வாங்க, அவ்வளவு சின்னதான் வீடு இருந்து. அதுக்குள்ள அனஸ் பின் மாலிக் எப்படி இருந்தாரு ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வெளியில அவங்களோட வீட்டுல இருப்பாங்க, தேவைப்படும் போது அழைப்பாங்க, அவங்களோட முக்கியமான வேலைகளை என்ன செய்வாங்க ஒவ்வொரு சஹாபிக்கு பிரிச்சு கொடுத்து இருந்தாங்க தானே. அதுல அனஸ் பின் மாலிக் முக்கியமான ஒரு ஹாதிமாக இருந்தார். அப்ப ஹாதிம்னா என்ன நினைச்சுக்க கூடாது, வீட்டுக்குள்ள இருந்தாதான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படி அல்ல. புரியுது அவங்களுக்கு? இப்ப உங்களோட ரொம்ப நெருக்கமாகிறாரு, உங்களோட அப்படின்னா உங்களோட எல்லா வேலையும் அவர் தான் செய்யணும், அவ்வளவு நம்பிக்கையா நீங்க வச்சிருக்கிறீங்க. ஒரு ஹாதிமா உங்களோட வேலை தளத்துலயும் எங்கேயோ அவர் அங்கதான் இருக்கிறாரு, அவர் சாப்பிட்டா என்ன பாடு நாம அப்படின்னு விட்டுறக்கூடாது. இந்த இடத்துல ஹாதிம் என்பது பொதுவாக உங்களோட நெருங்கி இருந்து உங்களோட பணிவிடைகளை செய்யக்கூடியவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில சுபு தொழுகையிலேருந்து ராவு தூங்குற வரைக்கும் அனஸ் பின் மாலிக் நீங்க கூட்டுங்க, அதை கூட்டுங்க, இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, முழுக்க அப்படி வேலை வாங்கினாங்களா? இல்ல. ஆனா அதிகமான நேரம் ரசூலாவோட தான் கழிச்சாங்க. அதான் அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையான ஒருவராக அவரை பயன்படுத்தினாங்க. சரி. அப்ப வமா அத்அம்த ஹாதிமக ஃபஹுவ லக ஸதகா. அப்ப இந்த ஹதீஸ்ல இமாம் புகாரி போட்ட தலைப்பு என்ன? தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை, தலாக் சொல்லப்பட்ட அவங்களோட மகளை பராமரித்தால் அவருக்கு கிடைக்கிற சிறப்பு. அப்ப என்ன சிறப்பு கிடைக்குது? அவளுக்கு நம்ம செலவழிக்கிற காலம் எல்லாம், உணவு கொடுக்கிற காலம் எல்லாம், இப்ப திருமணம் உடனே செட் ஆகாது, ஒரு 3 வருஷம் வீட்டுல இருக்கணும் 2 பிள்ளையோட. நீ எங்கேயாவது போம், அங்க இருந்தா எனக்கு வேற ஆக்களை அடுத்த பிள்ளைகளுக்கு உணவளிக்கிற கஷ்டமா இருக்கு, நீ பிள்ளை எடுத்துட்டு போனா அந்த பிள்ளை எங்க போகும்? நிறைய அப்படியெல்லாம் நடக்குது. அவரு சில நேரங்கள் வந்து வாப்பா வந்து சமூக அந்தஸ்துக்காக வேண்டி வானான்னு சொல்லுவாரு, இவளுக்கு வாழவே இல்லாதுன்னு வந்துருவா ஏதோ தலாக் எடுத்துட்டு. இப்ப குடும்பம் வந்து இதை நினைச்சு சதக்காண்ட அடிப்படையில தர்மம் செய்யற அடிப்படையில அவங்க பராமரிக்கணுமே தவிர அவங்கள வீட்டை விட்டு துரத்தி விட கூடாது. அதுதான் இந்த தலைப்பு எங்களுக்கு சொல்ல வர செய்தி. அடுத்தது பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி எப்படி அழகான தலைப்புகளை போடுறாங்கன்னு பாருங்க. 83 ஹதீஸ் லைஃபான ஹதீஸ். அடுத்து பாருங்க 37வது தலைப்பு சஹீஹ் அல் அதபில் முஃப்ரத்ல, அல் அதபுல் முஃப்ரத்ல 45வது தலைப்பு பாபுல் வலதி மபகலத்துன் மஜ்பனத்துன். பாபுல் வலதி மபகலத்துன் மஜ்பனத்துன். ரைட். மபகலான்னு சொன்னால் அல் வலதுனா, அல் வலதுனா என்ன? பிள்ளை. பொதுவாக ஆண் பிள்ளை பெண் பிள்ளை ரெண்டையும் குடிக்கும். பொதுவாக நான் சொல்லிக்கிறேன் அல் வலதுனா இப்ன் பின்த் மாதிரி வலத். அப்ப வலதுன்னு சொல்லும்போது பொதுவாக வலதுன் சாலிஹுண்டா ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ. அப்ப ஆண் பிள்ளை மட்டும் எதுவுலகு பெற்றோருக்காக பிரார்த்திக்கிறது இல்ல, வலதுன் புது பெயராக வரும். அது மாதிரி தான் அல் வாலிதும். சில கட்டங்கள்ல மொழிபெயர்க்கும் பொழுது தந்தை சொர்க்கத்தின் நடுவாயில்னு சொல்லுவாங்க, அது நேரடியான மொழிபெயர்ப்பு. ஆனா நம்ம ஹதீஸை படிச்சு நம்ம என்ன அர்த்தம் செய்யணும்? நம்ம ஒரு ஆள் சொல்றாரு தாயும் தந்தையும் கூட சொர்க்கத்தின நடுவாயில் சொன்னா இது அல் வாலித அல் வாலித ஔசதபாவில் சொன்னா வாலிதா தானே தாய், அது என்ன வாலிது வந்து தாயும் தந்தையும் எப்படி சொல்லுவாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா வாலிது என்பது பொது சொல். வாலிதா என்பது பயன்படுத்தப்பட்டா என்ன ரெண்டு சேர்ந்து வருது, அல்லது வாலிது தனித்து பயன்படுத்தப்பட்டா அது வாலிதா வந்துடும். அல்லது வித்தியாசமாக சில செய்திகளை தாய் தந்தையை பிரிச்சு உணர்த்துறதுக்கு வந்தா உம்முக்க உம்முக்க உம்முக்கன்னு வந்து சும்மா அபுக்கன்னா அப்ப அந்த அதை பிரிச்சு விளங்கிக் கொள்ளணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஹதீஸ்ல. ரைட். மபகலா பாப் அல் வலத் பிள்ளைகள். சில இடங்கள்ல அல் இன்சான் வரும். இன்சான் யாரு? மனிதன், ஒரு ஆள் தான். அன்னாஸ் மனிதர்கள். ஆனால் அது எதை உணர்த்த வரும் தெரியுமா? ஒரு ஜின்ஸ குறிக்க வரும். அல் இன்ஸ்னா ஒரு மனிதன் அல்ல, அந்த ஜின் மனித இனத்தையே குறிக்க வரும். அல் இன்சான் வரும்பொழுது மனிதர்கள் சொல்றது தப்பு கிடையாது. மொழிபெயர்ப்புல அல் இன்சான் ஒரு மனிதன் தான். ஆனா பொதுவா சொல்லும் பொழுது அந்த ஜின்ஸ் இனத்தை குறிக்க வருது. வலகத் ஹலகனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். மனிதனை நாம் அழகிய தோற்றத்தில் படைத்தோம். அப்படின்னா என்ன? ஒரு மனிதனையா? லகத் ஹலகன நாஸ்னு சொல்லல. அப்ப மனித வர்க்கத்தை அலிஃப்லாம் என்பது அந்த அல் இன்சான்ல இன்சான் என்பதுக்கு அலிஃப்லாம் வர ஜின்ஸ் அந்த இனத்தை குறிச்சு வரதுன்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல. ஹைர். இப்ப இந்த இடத்துல அல் வலது பிள்ளைகள். மபகலா மபகலான்னு சொன்னா புகுலி தானே. பிள்ளை வந்து
உங்களை கஞ்சத்தனமாக ஆக்கக்கூடியது, கஞ்சத்தனத்தின்பால் உங்களை கொண்டு செல்லக்கூடியது பிள்ளைகள். என்ன ஏன் அப்படி சொல்றாங்க? ரெண்டாவது உங்களை கோழையாக ஆக்கக்கூடியது. இப்படி ஒரு ஹதீஸ் வருது, ரவாஹுல் ஹாக்கிம் இஸ்னாத் சஹீஹ், சின்ன பலவீனம் இருக்குது. இப்படி அல்வலது மபுகலா மஜ்மூஆன் ஹதீஸ் வருது, ஆனா சின்ன பலவீனம் இருக்குது. சில அறிஞர்கள் சஹீஹ் சொல்றாங்க. அதைத்தான் இமாம் புகாரி இங்க தலைப்பா போட்டுக்கிறாங்க. அதாவது மபுகலா கஞ்சத்தனமாக உங்களை நடந்து கொள்ள தூண்டக்கூடியது, அதே மாதிரி கோழையாக ஆக்கக்கூடியது. எப்படி கஞ்சத்தனம்னா, இப்ப நீங்க செலவழிக்கிறதுக்கு ஒரு எடுத்து நீங்க கொடுக்குற நேரத்துல சைத்தான் வந்து எப்படி காட்டுவான் தெரியுமா? இவ்வளவு 4 பிள்ளைகளுக்கு கொடுக்காம வெளியே கொடுக்குறீங்களா, அல்லது பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஏதாவது சோம் இல்லாம வந்துட்டா அது இருக்காது. ஆனா சைத்தான் அப்படி காட்டுவான். சோம் இல்லாம வந்துட்டா திடீர்னு இவற்ற கையில இருக்கும் தர்மம் செய்ய நினைப்பாரு. சைத்தான் சொல்லுவான், பிள்ளைக்கு கொடுக்காட்டி அந்த பிள்ளைக்கு ஏதாவது நாளைக்கு ஏதாவது தேவை வந்துட்டா, அல்லது ஏதாவது கறி ஏதாவது வாங்க வேண்டி வந்துருச்சா, சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிடணும், அப்படி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சைத்தான் வந்து போட்ட உடனே இவர் அதை கொடுக்க போனதை தடுத்துருவார். அதான் மபுகலா. புரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப தைரியமா ஒரு கொடுக்க போவாரு, சைத்தான் சிந்தனையில போடுவான், நாளைக்கு பிள்ளைக்கு நம்ம இதை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னோமே இந்த உடனே அந்த சதக்காட இதை அவரை அப்படியே இல்லாமல் ஆக்கிடுவார். இதான் மபுகலா. அப்ப கஞ்சித்தனத்தின்பால் உங்களை தூண்டக்கூடிய இது எல்லாரும் அல்ல, இல்லா மாஷா அல்லாஹ். அதையும் தாண்டி நம்ம அல்லாஹ்வோட பாதையில கொடுக்கணும்னு நினைச்சா அது எதா இருந்தாலும் தடைகள் 1000 தடைகள் வந்தாலும் கொடுத்துட்டு போவாங்க. அது ஒரு விஷயம். இது பொதுவாக இப்ப வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் துன்கஹுல் மர்அத்து லிஅர்பா, 4 விடயங்களுக்காக கல்யாணம் முடிக்கப்படுகிறாள். அப்ப இது இந்த விஷயத்துக்காக இது உலக வளமைங்கிறது சொல்ல வராங்க. அப்படித்தான் ஆகணும்ன்ற அர்த்தம் அல்ல. புரியுதா உங்களுக்கு? புரியுதானே? ஹதீஸ் எப்படி விளங்குறங்கிறத மெத்தட நான் சேர்த்து சொல்லிட்டு போறேன். அழகுக்காக, குலங்கோத்திரத்துக்காக, பொருளாதாரத்துக்காக, வம்சவழிக்காக, குலங்கோத்திரம், அப்புறம் தீனுக்காக. ரசூலுல்லாஹி ஃபதுஃபர் பிதாத்தி தீன் தரிபத்தியதாக. ஆனா உலகத்துல இப்படி நடந்தாலும் நீ மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையை எடுத்து திருமணம் முடித்துக்கொள். அப்ப இந்த இடத்துல எதை நம்ம புரிஞ்சுக்கலாம்? மபுகலா அப்படி, அதாவது கஞ்சத்தனத்தின்பால் தூண்டக்கூடியதாக அல்லது அதன் பால் உங்களை இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். கொடுக்க போகும்போது பிள்ளைகள் கொடுத்த நிலைமை அப்படின்னு. மஜ்பனான்னு சொன்னா கோழையாக்கிரும். இப்போ உதாரணமாக இது வந்து எப்போ சாத்தியமாகும்னா, ஒரு ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு அல்லது இஸ்லாமிய ஒரு ஆட்சி கீழே இருந்தா, அப்ப ஒரு போராட்டத்துக்கு போறாரு. அவர் ரெட்டியாய் போற நேரத்துல 2 பிள்ளைகளை நினைப்பாரு, அடே இந்த புள்ள யாரு பாக்குறது, உடனே சைத்தான் கொண்டு போடுவான். 3 பிள்ளைய விட்டு நீங்க போகணுமா, அதோட அவர் பின்வாங்கி கோழையாகி வந்துருவார். இதான் மஜ்பனா. இது சும்மா வாசிச்சுட்டு போனா என்ன இது மபுகலா மஜ்பனா, இதுக்கும் பிள்ளைகளுக்கு என்ன சம்பந்தம்? கோழைத்தனத்துக்கும் கஞ்சித்தனத்துக்கும் கஞ்சித்தனத்துக்கு என்ன சம்பந்தம் யோசிப்போம். இமாம் புகாரி என்ன தலைப்பிடுறாங்க? மஜ்பனாண்டா என்ன அர்த்தம்? உங்களை கோழை ஆகிடும். சில பொழுது நீங்க என்ன செய்வீங்க, ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு போற நேரம் பிள்ளைகளை காட்டி அது தடையாக மாறி விடுகிறது. குறிப்பாக இது அல்லாஹ்வுடைய பாதையில. சில பொழுது இது சின்ன லெவல்ல யோசிச்சா, நீங்க பள்ளிக்கு ஜமாத்து போன புள்ள வந்து காலை பிடிச்சிடும். இந்த நேரத்துல புள்ள அழும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க, அப்படியே தூக்கி வச்சுட்டு உட்காருவீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொல்லுமா, புள்ள அழுக என்ன பாட்டும். அப்ப அந்த மாதிரி இருக்கும். அப்ப நீங்க மனைவிட்டு எப்படியாவது எதையாவது சொல்லி, ஆனா அது இது உங்களோட பாஸ் கோல் எடுத்த. அப்ப மபுகலா மஜ்பனா. அப்ப நம்ம சரியா அந்த தலைப்பு என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பிள்ளைகளை ஷைத்தான் வந்து இப்படியான வடிவத்துல காட்டி நம்மள ஒரு கஞ்சத்தனத்துக்கோ கோழைத்தனத்துக்கு விட்டு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகள் என்பவர்கள் கஞ்சத்தனத்தின்பால் தூண்டக்கூடியவர்கள், கோழைத்தனத்தின்பால் இட்டு செல்லக்கூடியவர்கள் என்றால் பிள்ளைகள் அல்ல. அந்த இடத்துல ஷைத்தான் அந்த மாதிரி உசலாட்டங்களை உருவாக்கி அந்த நிலையை உருவாக்குவான். அதுக்கு காரணமாக பிள்ளைகள் இருப்பார்கள். அதனால பிள்ளைகள் குற்றவாளிகள் அல்ல. ரைட். இப்ப நாங்க தான் புத்திசாலித்தனமா நடந்துடணும். நாங்க தான் என்ன செய்யணும், புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தலைப்பு போட்டு என்ன ஹதீஸ் கொண்டு வராங்க? قال حدثنا عبد الله بن صالح قال حدثني الليث قال كتب إلي هشام عن أبيه أن عائشة رضي الله عنها قالت قال أبو بكر رضي الله عنه يوما والله ما على وجه الأرض رجل أحب إلي من عمر فلما خرج رجع فقال كيف حلفت أي بني فقلت له فقال أعز علي والولد الودس. خير. عائشة رضي الله عنها رواية أنها عائشة رضي الله عنها قالت أو சொல்றாங்க قال أبو بكر رضي الله عنه ஒரு நாள் சொன்னாங்க, قال أبو بكر صديق رضي الله عنه يوما ஒரு நாள் சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த பூமியில மா அலல் அர்தி ரஜுலுன், இந்த பூமியில அஹப்ப இலைய மின் உமரை விட மிக நேசத்துக்குரியவர் எனக்கு யாருமே இல்லை.
என்ன சொன்னாங்க? வல்லாஹி மா அலல் அர்த் ரஜுலுன், இந்த பூமியில உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட எனக்கு மிக நேசத்துக்குரியவர்கள் யாருமே கிடையாது என்று சொன்னாங்க. ஃபலம்மா ஹரஜ, வெளியே போயிட்டு திரும்பி வந்த உடனே ஃபகால, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, கைஃப ஹலஃப்து ஐ புனைய, மகளே நான் எப்படி சத்தியம் செஞ்சேன் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க. ஃபகுல்து லஹு, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் அவங்க சொன்னதை சொன்னேன். சொன்ன உடனே சொன்னாங்க, ஃபகால அஸ் அலைய, உமர் என்ற மனிதர்கள்ல மிக மிக கண்ணியத்துக்குரியவர் தான். வல் வலது அல்வத், ஆனாலும் பிள்ளைகள் இருக்கிறாங்களே அவங்க எப்படின்னு சொன்னால் இதயத்துக்கு மிக நெருக்கமானவர்கள், இதயத்தோட ஒட்டி இருக்கக்கூடியவர்கள், அந்த அன்புக்கு ஈடாகாது. அதாவது என்னன்னா, இந்த அன்பு ஃபித்ரியத், அதாவது இயல்பாக உருவாகிற அன்பு, அதை பிரிக்க இயலாது அந்த அன்பு. ஆனா உமர் ரலியல்லாஹு வந்த அன்பு ஈமானி அன்பு. ரெண்டுல எது சிறந்தது? ஈமானி அன்பு தான் சிறந்தது. ஆனா இவங்களும் ஈமானோட தானே இருக்கிறாங்க, அதனால இது பிரச்சனை இல்லை. அதை சரியாக சொல்றாங்க. எப்படி சொன்னாங்க? மிக கண்ணியத்துக்குரிய அன்பும் கண்ணியமும் நிறைந்து இருக்கிறது. ஆனால் பிள்ளைகள் என்று வரும் பொழுது அது இயல்பாக உள்ள அன்பு, அது உள்ளத்தோட ஒட்டி போய் இருக்கிறது தானே. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு நேசிச்சாங்க, ஆயிஷா நாயகி நேசிச்சாங்க, கதீஜா ரலியல்லாஹு நேசிச்சாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லும்போது என்ன சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? ஈர கொழுந்துன்னு சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அது மாதிரி தான் இங்க சொல்றாங்க. அதனால ஆயிஷா நீங்க ஒண்ணும் அப்படி நினைச்சிட வேணாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியத்துக்குரியவர், ஈமானிய உறவால் நெருக்கமானவர், அதனால நீங்க தூரம் நினைச்சிட வேணாம். நீங்க எப்படி பிள்ளைகள் எப்படி வல் வலது அல்வத்துனாங்க. ஆயிஷா நாயகி பொம்பளை புள்ள தானே, ஆனா இங்க வல் வலதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தத்தையும் சொன்னாங்க. பிள்ளைகளே அல்வத்துனா என்ன? அல் சக் பில் கல்ப், இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, இதயத்தோட ஒட்டி இருக்கக்கூடியவர்கள், அவ்வளவுதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இதுல இந்த ஹதீஸ் அப்ப இதுல பல விஷயங்கள் இதுல விளக்கத்துக்குரிய செய்திகள் இருக்குது பாருங்க. அதுல ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு உமர் ரலியல்லாஹுடைய கண்ணியத்தை சொல்லி கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய கண்ணியத்தை இதன் மூலமாக சொல்லி கொடுக்குறாங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டாவது, இப்ப இந்த வார்த்தையை சொல்றதுனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளங்கிக் கொள்ளணும் என்னென்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க, அதாவது உங்களோட வாப்பாக்கு பிறகு மிக அந்தஸ்துக்குரியவர் அவர் தான். அதாவது முக்கியமானவர்களை, அறிஞர்களை, தான் மதிக்கின்றவர்களை பிள்ளைகளுக்கு நோட் பண்ணி காட்டுறது, அவங்ககிட்ட இந்த எய்ம் எடுங்க, அவங்களை கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்றது இதுல இருந்து மிக முக்கியமான ஒரு படிப்பு என்பதாக அஹ்லுல் ஹதீஸ் முஹத்திஸீன்கள் சொல்லுவாங்க. நோட் பண்ணலாம். அப்ப அதே மாதிரி தான் ஆயிஷா நாய் பாருங்க, எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க இல்லை. ஏன்னா அவங்க ஒரு ஃபகீஹா முஹத்திஸா, அவங்களுக்கு விளங்கிட்டு வாப்பா ஏன் இதை சொல்றாங்கன்ட்டு. சரி, அப்ப திரும்பிட்டு கேட்டோடனே அப்படியே சொல்றாங்க. அப்ப அவங்க அழகா விளங்கப்படுத்துறாங்க. அந்த நேரத்துல உடனே அப்ப நாங்க எல்லாம் இறக்கம் இல்லையா? அப்படித்தானே. யாராவது நம்ம ஒரு மார்க்க ரீதியா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, அல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, அப்ப நாங்க எல்லாம் இறக்கம் இல்லையா, எங்க குடும்பம் எல்லாம் உங்களுக்கு கணக்கு இல்லையாங்குவாங்க. புரியுதா? அப்ப அதனால அதை ஆயிஷா நான் எங்க பிரயோகிக்க இல்லை. அப்ப அதை நாம புரிஞ்சுக்கணும். அப்ப உலகத்துல உமர் ரலியல்லாஹு பிடிக்கினா ரசூல்லா எங்க போயிட்டாங்க? சொல்லுங்க. இது ரசூலோட மரணத்துக்கு பிறகு சொல்றாங்க. இந்த செய்தி எப்ப சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்னாடி சொன்ன செய்தி. அதனாலதான் உமரை சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி இல்லைன்னா அங்க அந்த இடத்துல யார் சொல்லப்பட்டிருப்பாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கு இந்த வரலாறு முக்கியங்கிறது இதுதான். இப்ப இந்த ஹதீஸ வரலாறு தெரியாத விஷயம் எப்படி உமரை சொல்லுவாரு? எனவே இந்த ஹதீஸ் ரிஜெக்ட். ரசூலுல்லாஹ் வச்சுக்கிட்டு எப்படி உமரை சொல்லுவாரு? அப்ப இந்த ஹதீஸுக்கு வரலாறு முக்கியம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு சொல்லுவாங்க ஹதீஸ் சொல்லப்பட்ட அல்ல அதர் ஒன்று சொல்லப்பட்ட அந்த செய்தி ஒன்று சொல்லப்படுறதுக்கு அந்த காலம், இடம், சூழ்நிலை எல்லாமே நம்ம கவனிச்சுக்கணும். சும்மா மொட்டையா ஹதீஸை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போறது அல்ல. அதான் திரும்ப நான் சொல்ற விஷயம். இப்ப ஹதீஸ் இந்த ஒரு ஹதீஸுக்கு 2 ஹதீஸுக்கு நீங்க இப்போ ஒரு 4-5 அறிஞர்கள்ட்ட ஷரஹ நான் கேட்பேன். ஆடியோ வீடியோ புக்கையும் வாசி போட்டு ஷரஹ்லையும் கேட்பேன் நான் நிறைய அறிஞர்கள்ட்ட. கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் என்னென்ன விளக்கம் சொல்றாங்க, இதுல எது சரியா இருக்குது, இது எது அக்ரபில சலஃபி சாலிஹினுடைய விளக்கத்துக்கு நெருக்கமான, அப்படியெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிற சொல்ல நான் பார்க்கிறேன். அதனால சொல்றேன். விளையாதா சும்மா எடுத்தெடுப்புல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இது ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா இதை விட டீப்பான விஷயங்கள், அதாவது இந்த வரலாறு முக்கியங்கிறத உணர்த்துற வேற பல விஷயங்கள், செய்திகள் இருக்குது. அது வரும்போது நான் எல்லாம் சொல்லுவேன். அடுத்து பாருங்க,
அடுத்த செய்தி 62 சஹீஹ் அல்-முஃப்ரத்ல قال حدثنا موسى قال حدثنا مهدي بن ميمون قال حدثنا ابن ابي يعقوب ان ابن ابي نعم இந்த இவர் வந்து அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வேற, இது நுஐம், அது நுஐம், அபு நுஐம் அல் அஸ்பஹானி ஹில்யத்துல் அவுலியா என்ன அதுனவர். அப்ப இவர் சொல்றாரு இப்னு அபி நுஐம் தாபிஈ, அவங்க சொல்றாங்க قال كنت شاهدا ابن عمر இப்னு அபி நுஐம் சொல்றாங்க. இந்த செய்தி புகாரிலே வருது, சஹீஹ் புகாரில 3753ல கொஞ்சம் சின்ன வித்தியாசத்தோட வருது, சின்ன வித்தியாசம். இந்த இப்னு அபி நுஐம் அல்-பஜலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல்-பஜலி, ரொம்ப அழகான சஹாபி, ரொம்ப அழகான ஒரு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புன்னகையை பத்தி இவங்க அழகா வர்ணிப்பாங்க. அப்ப இப்னு அபி நுஐம் அல்-பஜலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி قال كنت شاهدا ابن عمر, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபையில நான் இருந்தேன். ஷாஹிதன்னா இப்ப ஷஹீதனா பாக்குறது, இன்னொரு இடத்துல சாட்சி சொல்றது, இன்னொரு இடத்துல அந்த இடத்துல இருக்கிறது. வளர்ந்த ஷஹீதைக்கு பல ஷஹீத் அல்லாஹ் அன்னஹு லா இலாஹ இல்லா அந்த மாதிரி வர்றது, அது மாதிரி ஷஹீத் ஷாஹிதுன் வர்றது, அதே மாதிரி ஷாஹிதன் இப்னு உமர், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபையில நான் இருந்தேன். இது சாலஹு ரஜுலுன் அன் தமில் பஊதா, ஒரு மனிதர் என்ன கேட்கிறாருன்னா, அந்த ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு தமுல், இந்த இடத்துல பாருங்க அந்த தமில் பஊதான்னு வருது. பஊதான்னா என்ன? கொசு. சிலர் ஈன்னு சொல்லுவாங்க, இலையான் கொசு அப்படி. அப்ப இதனுடைய ரத்தம் சம்பந்தமா கேட்டார். அப்படின்னா என்ன, இது இந்த ஹதீஸ்ல இப்ப இதுல வந்து மேலோட்டமா ரத்தம் தான் நீக்கி, ஹதீஸ்ல பார்த்தாலும் நம்ம ரத்தம் தான் நீக்கி, அந்த தமிழ் பாவுதா. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய முஃப்தி முஹத்திஸ், அவர் சபையில இருக்கும் பொழுது அவங்ககிட்ட வந்து கேட்கிறாரு அந்த தமிழ் பாவுதா, கொசுவினுடைய ரத்தம் சம்பந்தமா கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் வந்து ஈராக்ல இருந்து வந்தார், பின்னுக்கு வருது ஈராக்ல பின்னுக்கு இந்த செய்தி வரையில அவர் ஈராக்ல இருந்து வந்தாருங்கிறது அந்த கேள்வியிலிருந்து வரும். ஆனா ஈராக்ல இருந்து ஏன் வந்தாருன்றா இவர் வந்து கேட்கிறாரு என்றால், இதாக்கான முஹரிமன் பிஹஜ்ஜின் அவ் உம்ரா, ஒரு இஹ்ராம் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு இஹ்ராம் கட்டி இருக்கும் பொழுது ஒரு கொசுவை கொண்டால் அந்த ரத்தத்தை பத்தி கேட்கிறார். அதனுடைய சட்டம் என்ன, கொண்டால் அதனுடைய ஹுக்கும் என்ன, கொள்ளையிலுமா, அதுதான் கேட்கிறாங்க. அது விளக்கத்துல உள்ளது. அப்ப அதான் கேட்கிறேன், தமிழ் பாவுதான என்ன அர்த்தம்? ஒரு முஹரிம் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு இஹ்ராம் கட்டி ஒருவர் துபாப் ஒரு கொசுவை கொல்ல முடியுமா, அதனுடைய சட்டம் என்ன, கொண்டால் என்ன சட்டம் தான் கேட்கிறாங்க. ரைட், இப்ப பாருங்க தாபிஈ அப்துர் ரஹ்மான் இப்னு அபி நுஐம் அல்-பஜலி, இதுல இப்னு அபி நுஐம் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி நுஐம் அல்-பஜலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல ஃபகால, இவர் அத்தனை கேட்கிறாரு, கேட்ட உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு திருப்பி கேட்டாரு, இவர் என்னடா இதை பத்தி கேட்கிறாரு அப்படின்னு கேட்டுட்டு ஃபகால மிம்மன் அந்த, நீங்க எங்க இருந்து வாரீங்க அப்படின்னு கேட்டாங்க. மிம்மன் அந்த, இது புகாரில் நீங்க எடுத்து பாத்துக்கலாம் 3753ல. மிம்மன் அந்தன்னு கேட்ட பொழுது ஃபகால மின் அஹ்லில் இராக், நான் ஈராக்ல இருந்து வாரேன்றாரு, ஈராக்ல இருந்து வாரேன்னு சொன்னாரு. ஃபகால உன்துரு இலா ஹாதா, இந்த மனிதனை பாருங்க, யஸ்அலுனி அன் தமில் பஊதா, ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றதுல. இவர் வந்து கொசுவோட ரத்தத்தை பத்தி கேட்கிறாரு. வகத் கதலு இப்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனை கொண்டு போட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட மகனை கொண்டு போட்டு அந்த ரத்தத்தை நல்ல தாராளமா ஓட்டிட்டு இப்ப இங்க வந்துட்டு கொசுவை கொல்றத பத்தி கேட்கிறாரு. எப்படிப்பட்ட ஆக்கள் ஈராக் வாசிகள் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அவங்க சொல்றாங்க. நுழைஞ்சா அப்ப அதை உணர்த்துறதுக்காக நீங்க போய் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும், சஹாபாக்கள் இந்த விஷயத்துல எவ்வளவு அதிருப்தியா இருக்கிறாங்கிறத சொல்லணுங்கிறத உணர்த்துறாங்க. வரும் பின்னுக்கு வரும், அதான் வழங்கப்படுத்த போறேன், அந்த பின்னுக்குள்ள அந்த செய்தியிலே வரும். அது ஹதீஸ்ல அப்படியே தான் வருது. வகத் கதலு இப்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னுக்கு அந்த துண்டு தான் வருது. வகத் கதலு இப்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனை அவர்கள் கொண்டு விட்டார்கள். அப்ப அந்த இடத்துல அப்ப நமக்கு யோசனை வரும். இப்ப பாருங்க ஏன் அதை சொன்னாங்க. அப்ப இப்னு உமர் சொல்றாங்க, சமயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல கேட்டிருக்கிறேன், ஹுமா ரைஹானைய மினத் துன்யா, அவர்கள் ரெண்டு பேரும், யாரு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, ரெண்டு பேரும் இந்த பூமியில் என்னுடைய இரண்டு நறுமண செடிகள்,
என்று சொன்னாங்க. இது என்னத்துக்கு சொன்னாங்க? இப்ப இந்த முதலாவது இந்த விஷயத்துக்கு வரும். இபின் என்பதை ரசூலாக்கு எங்கேயாவது பயன்படுத்தப்பட அது ஹசன் ஹுசைனை தான் குறிக்கும். பொதுவாக ரசூலாட விஷயத்துல இபின் பயன்படுத்தப்பட்டால் இந்த மாதிரி கட்டங்கள் சில இடங்கள்ல வருது. இப்ராஹிம் அந்த மகன் கொலை அந்த மூத்தா போன நேரம் இபின் வாரது. பேரப்பிள்ளைகளுக்கும் சில இடங்கள்ல என்ன செய்யுது, இந்த வேற சில செய்திகளையும் வருது. அப்ப அது கத்துல இபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது இப்ப நமக்கு இபினை கொண்டாங்களா, அது யாரு அப்படின்னு கேள்வி வரும். பின்னுக்கு வரும் பொழுது சமயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுமா ரைஹானை என்று சொல்லும் பொழுது ரைட் ஹசன் ஹுசைனை தான் சொல்றாங்க. இந்த இடத்துல இபின் என்பது நேரடி மகான குறிக்கையில பேரப்பிள்ளையை குறிக்கிறது. சில இடங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல சில இடங்கள்ல இபின் என்று பயன்படுத்தப்பட்டு இந்த மாதிரி பெரிய விஷயங்கள், இந்த செய்தி வேற செய்திகள்ல தெளிவா வந்த விஷயங்கள் வந்தால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளைகளாகிய ஹசன் ஹுசைனை தான் குறிக்கும். புரியுதா? ரைட். இப்ப பாருங்க, ரைஹானை மின துன்யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு விருப்பத்துக்குரியவர்கள், நேசத்துக்குரியவர்கள். அவங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அவருடைய அந்த சிறு பிள்ளைகளுடைய இரக்கத்தை அவர்கள் மீது உள்ள பாசத்தால நிறைய சிறு பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டியிருக்கிறாங்க. தொழுகையில அப்படியே சுஜூத நீட்டுறாங்க. தொழுகையில சுஜூத நீட்டுறாங்க. யாருக்காக? அந்த பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காக நீட்டினாங்க ஃபர்லான தொழுகையில. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர்ல இருக்கும்போது பின்னால் ஒரு ரிவாயத் வரும். மிம்பர்ல இருக்கும்போது பிள்ளை தவணை தூக்கி தோல்ல போட்டாங்கன்னு வருது. அப்ப இந்த அளவு அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளோட இந்த பேரப்பிள்ளை குறிப்பா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவோட நெருங்கி இருக்க ஒரு அல்லாஹ் வந்து அப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சான். அப்ப அந்த அளவு இறக்கமாக இருந்தாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. அதனால சொன்னாங்க, இப்ப நம்ம சொல்ற வார்த்தைகள் பூ அப்படி நிறைய சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு அன்பா சொல்ற வார்த்தை. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பொழுதுமே அதாவது ஒரு மலர் செடி ஒன்று இருக்குதுன்னா அதோடைய நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும், அதை நுகர்ந்து பார்க்கணும் ஆசை இருக்கும், அது உள்ளத்துக்கு நெருக்கமாக இருக்கும். அப்படி அந்த பிள்ளைகள் ரொம்ப நெருக்கமான அவர்கள் வர்ணிக்கும் பொழுது அப்படி ஒரு வர்ணனை சொன்னாங்க, எப்பொழுதுமே எனக்கு அவர்கள் வாசம் வீசி கொண்டிருக்கக்கூடியவர்கள், என் வாழ்க்கைக்கு ஒரு வாசத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அவ்வளவு அன்பாக அந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன அவர்களுடைய பிள்ளைகளை இவங்க கொண்டு போட்டு இப்ப வந்து நீங்க கேட்கிற ஃபத்வா என்ன? கொசுவை கொள்ளையிலுமா அதிர சட்டம் என்னன்னு கேட்குறீங்க. ஆனா இதுதான் இங்க செய்தி வருது. இது என்னதுக்கு இவங்க சொல்ல வராங்கன்னா ரைட் இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்பதை உணர்த்துறதுக்காக வேண்டி. அப்ப இதுல இந்த தலைப்பை பொறுத்தவரையில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுல 61, 62, 84, 85 இந்த ஹதீஸை நம்ம பார்த்தோம். ரெண்டு ஹதீஸ் இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி இவங்களோட நேசத்தை பல இடங்கள்ல வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி அதே அளவுல ஏனைய சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய முஹப்பத்தையும் நேசத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வெளிக்காட்டி இருக்கிறார்கள் என்பதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி சின்ன சஹாபாக்கள்ல நிறைய சின்ன சஹாபாக்கள், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தம்பி, அவர்கள் மீது அன்பு காட்டி இருக்கிறாங்க, ரொம்ப இரக்கமா இருந்தாங்க. அதே மாதிரி உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி எல்லாம் இருக்குது. பாபு 38 தலைப்பு, பாபு ஹம்லி சபி அலல் ஆத்திக். இது ஒரு தலைப்பா இமாம் புகாரி போட்டிருக்காங்க. பாபு ஹம்லி சபி அலல் ஆத்திக். சபீனா சிறு பிள்ளையை தோளில் சுமந்து கொள்ளுதல், சிறு பிள்ளையை தோளில் சுமந்து கொள்ளுதல். அப்ப இத ஒரு தலைப்பா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அதுல என்ன ஹதீஸை பயன்படுத்தி இருக்கிறான்னு பாருங்க. قال حدثنا ابو الوليد قال حدثنا شعبة عن عدي بن ثابت قال سمعت البراء يقول رايت النبي صلى الله عليه وسلم والحسن صلوات الله عليه على عاتقه وهو يقول اللهم اني احبه فاحبه. خير. பாருங்க, இதுல 86வது செய்தி, இதுல ஒரு செய்தி தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது. பரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ராய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன், வல் ஹசன் ஸலவாத்துல்லாஹி அலைஹி அலா ஆத்திகி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறேன், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு
அல ஆத்திகிஹி, அவர்களுடைய தோள்கட்டுல இருக்கிறாங்க. தோள்கட்டுல தூக்கி வச்சுட்டு வஹுவ யகூல், அவங்க சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி உஹிப்பு, யா அல்லாஹ் நான் இவரை நேசிக்கிறேன், ஃபஅஹிப்ப, நீயும் அவரை நேசிப்பாயாக. பாருங்க, ஹைர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இமாம் புகாரி அந்த ஹதீஸ்ல எதை அவங்க இஸ்திம்பாத்தாக தெளிவாக விளக்கமாக எடுத்திருக்கிறாங்க, பிள்ளைகளை தோல்ல சுமக்கணும். அப்ப அது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னாவாக இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையாக இருக்கிறது. அதே மாதிரி பிள்ளைகளுக்காக துஆ செய்யணும், பிள்ளைகளுக்காக துஆ செய்யணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக துஆ செய்யணும் என்பதை சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல அந்த பகுதி வருது. இமாம் புகாரி அல ஆத்திகி ராய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் ஹஸன் அல ஆத்திகி பரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். அப்ப ஒரு பிள்ளைய தோல்ல சுமந்துட்டு போறது என்பது, பிள்ளைகளை கையில தூக்குறது, பாப்பாமார் அப்பாமார், இதுல இருந்து என்ன ரசூலுல்லாஹோட ஒரு வழிமுறை எங்களுக்கு காட்டப்படுது. அடுத்தது பாருங்க, 39வது தலைப்பு, பாபுல் வலதி குர்ரத்துல் ஐன், பிள்ளைகள் கண் குளிர்ச்சி. பிள்ளைகள் ஒரு தாய் தகப்பனுக்கு கண் குளிர்ச்சியானவர்கள். குர்ரத்துல் ஐன் என்ன? கண் குளிர்ச்சி, பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படுத்துறது, பார்க்கும் பொழுது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது, அது கண்ணால பார்க்கும் பொழுது இதயம் குளிர்ந்து போறது, அதான் கண் குளிர்ச்சி. அது எப்ப அது சாத்தியமாகும் என்பதுதான் இந்த ஹதீஸ். பாப்போம், ஒரு பெரிய ஹதீஸ் நான் வாசிச்சு ஃபுல்லா வாசிக்கையில என்னுடைய சனத வாசிட்டு ஹதீஸை வாசிச்சு டிரான்ஸ்லேட் பண்றேன், சரியா? இன்ஷா அல்லாஹ். قال حدثنا بشر بن محمد قال اخبرنا عبد الله قال اخبرنا صفوان بن عمرو قال حدثني عبد الرحمن بن جبير بن نفير عن ابيه قال جلسنا الى المقداد بن الاسود يوما فمر به رجل فقال. ரைட், இப்போ நம்ம இந்த ஹதீஸுக்கு வருவோம். இந்த தலைப்புகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள், பாபுல் வலத் குர்ரத்துல் அயூன். அது சஹீல் அதுல் முஃபரதுடைய 64வது ஹதீஸ். அன் ஜுபைர் இப்னு நுஃபைர் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு قال ஜலஸ்னா இலல் மிக்தாத் இப்னுல் அஸ்வத் யௌமன், மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நாங்க உட்கார்ந்து இருந்தோம் ஒரு நாள். ஃபமர்ர பிஹி ரஜுலுன், ஒரு மனிதர் போனார், அவரை கடந்து ஒரு மனிதர் போனார். அப்ப சஹாபி தானே மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள பார்த்து பேசுனா ஒரு தாபியாக இருப்பார், ஈமான் கொண்டவர், அப்ப ஒரு தாபியை அவர். ஃபமர்ர பிஹி ரஜுல், ஒரு மனிதர் கடந்து சென்றார். ஃபமர்ர பிஹின்னு வந்தா, ஃபமர்ரைக்கு பிறகு பி வந்தா, பா வந்தா கடந்து செல்றது, அவரை கொண்டுன்னு வரும், அப்படி அல்ல. பிஹின் அவரை கொண்டு, பேனாவை கொண்டு எழுதினேன், அப்படி அல்ல. ஃபமர்ர பிஹினா அவரை கடந்து சென்றார். ஃபகால தூபா லிஹாதைனில் ஐனைனி அல்லதைனி ரஅதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொன்னாரு? மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இப்ப அந்த மனிதன் கடந்து போறாரு. கடந்து போற மனிதர் என்ன சொல்றாரு தெரியுமா? தூபா, சுபசோபனம் உண்டாகட்டும் இந்த இரண்டு கண்களுக்கும். யாரு? மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு கண்களையும் காட்டி சொல்றாரு, இவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் இந்த இரண்டு கண்களுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்றாங்க, அவருடைய ரெண்டு கண்களுக்கும் சுபசோபனம் உண்டாகட்டும். ரஅதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட இந்த இரண்டு கண்களுக்கும் சுபசோபனம் உண்டாகட்டும். அப்படின்னா யாரை குறித்து சொல்றாங்க? மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு. வல்லாஹி, அப்ப சொல்லி போட்டு அடுத்து சொல்றார், வல்லாஹி லபதித்னா, நாங்க ஆசைப்படுறோம், அன்னா ரஐனா மா ரஐத், நீங்க பார்த்ததை நாங்களும் பார்த்திருக்கணுமே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்களும் பார்த்திருக்கோம் ஆசைப்படுறாரு. வஷஹித்னா மா ஷஹித்த, நீங்க கலந்து கொண்டதுல நாங்களும் கலந்து கொண்டிருக்கணுமே அப்படின்னு சொன்னாரு. ஃபஸ்துக்திப, இவ்வளவு சொன்னாரு. நல்ல விஷயம் தான், எவ்வளவு நல்ல விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தீங்க, நாங்களும் பார்த்திருந்தா, நாங்களும் அந்த காலத்துல இருந்திருந்தா, நாங்களும் எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொண்டிருந்தா அப்படின்னு சொன்ன உடனே மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு கோவம் வந்துருச்சு. இது நல்லா புகழ்ந்திருக்கிறார், மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சொல்லல. அவங்களோட மீசான் வேற, அவங்க பாக்குற தராசு எந்த தராசுல போட்டு பார்த்தாங்க? ஷரியாவுடைய தராசுல பார்த்த உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு. யாருக்கு? மிக்தாத் இப்னு அல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. ஃபஜஅல்து ஆஜப், ஜுபைர் இப்னு நுஃபைர் சொல்றாரு, என்ன மிக்தாத் இப்னு அஸ்வத் கோவப்படுறாரு? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நல்லதானே சொன்னாரு, மகால இல்ல ஹைரா, அவர் நல்லதானே சொன்னாரு, ஏன் அவர் கோவப்படுறாரு? சும்மா அக்பல் அலை. இப்ப சரி, இவர் அப்படி யோசிக்கிறாரு, மிக்தாத் இப்னு அஸ்வத் கோவப்பட்டாரு, இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. சும்மா அக்பல் அலைஹி வகால, இப்ப முன்னோக்குறாரு. யாரு? மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் முன்னோக்கி, ஃபகால மா யஹ்மிலு الرجل அலா அன் யதமன்னா முஹ்தரன் غيبه الله عنه.
அல்லாஹ் அந்த சமூகத்துல அவரை அல்லாஹ் ஆக்க இல்லை, சரிதானே? அவரை ஆக்க இல்லை. ஆனால் அல்லாஹ் ஆக்காத ஒரு காலகட்டத்துக்குள்ள இவர் வாழணும் ஏன் இவர் ஆசைப்படுறார்? இவர் அந்த இடத்துக்கு அந்த ஒரு சிந்தனையின் பால் இவரை கொண்டு சென்றது என்ன? எப்படி யோசிக்கிறாங்க? அல்லாஹ் அந்த காலத்துல இவரை வாழ வைக்கல. அப்படி அல்லாஹ் வாழ வைக்காத ஒரு காலத்துல நான் வாழ்ந்திருந்தால் நல்லமே அப்படின்னு சொல்லி ஏன் இவர் ஆசைப்படுறாரு? நிறைய பேர் நம்ம சொல்ல பார்ப்போம், நாங்க சஹாபாக்கள் காலத்துல பிறந்திருந்தா நான் இவ்வளவு இது செஞ்சிருப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க அந்த காலத்துல அபூ ஜஹலுக்கு பின்னிக்கு இருந்திருப்பீங்களா, ரசூலுல்லாஹ்க்கு பின்னிக்கு இருந்திருப்பீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த காலத்துல ஏதோ ஈமான் கிடைச்சிருக்கு உங்களுக்கு, அப்படி யோசிக்க கூடாது. முழுமையா கேளுங்க இதை. இப்ப அல்லாஹ் ஒரு காலத்துல இவரை வாழ வைக்கலண்டா நிறைய பேர் அதை பெரிய பெருமையா சொல்லுவாங்க, நான் எல்லாம் முன்சப்ல இருந்திப்பேன், ரசூலா பக்கத்துல இருந்திப்பேன், பள்ளி விட்டு போக மாட்டேன். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா என்ன நிலையில இருந்தீங்க உங்களுக்கு தெரியும். அதான் சொல்றாரு கணேசா. நம்ம சொன்னா திட்டுவாங்க, நீங்க ரசூலோட காலத்துல இருக்க விட மாட்டீங்கன்னு. இப்ப மிக்தாத் இப்னு அஸ்வத் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? மா யஹ்மிலு ரஜுல், ஹதீஸ் நல்லா புரியுது, அலா அய்யதமன்னா முஹ்தரன் கய்யபஹு அல்லாஹு அன் கைர். பாருங்க, ரைட். இப்ப சொல்லி போட்டு சொன்னாங்க லா யஜ்ரி. இப்ப நான் சொன்னேன் அதே வாசம், லா யஜ்ரி லவ் ஷஹிதஹு கைஃப யகுனு ஃபீ. அவருக்கு தெரியாது அவர் அந்த காலத்தில் இருந்தால் அவர் எந்த நிலையில் இருந்திருப்பார் என்பது அவருக்கு தெரியாது. வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக, லகத் ஹதர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்வாமுன், லகத் ஹதர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்வாமுன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகம், சில சமூகம் இருந்தார்கள். ரசூலுல்லாஹோட சமூகங்கள் இருந்தாங்க, இல்லாம இல்ல. நாங்க சஹாபாக்கள் மட்டும் இருக்கல, ஒரு சமூகத்தினர், அக்வாம்னா பல சமூகத்தினர் இருந்தார்கள். அவர்களை அல்லாஹ் கப்பஹுமுல்லாஹ் அலா மனாகிரிஹிம் ஃபீ ஜஹன்னம், நரகத்தில் அல்லாஹ் அவர்களை முகங்குப்புற இழுத்து வீசி விட்டான். கப்பண்டா இழுத்து வீசுறது, அலா மனாகிரிஹிம் முகங்குப்புற விளங்குதானே வீசுறது, ஃபீ ஜஹன்னம். ஏன்? லம் யுஜீபுஹு, அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அழைப்புக்கு விடை கொடுக்கவில்லை. வலம் யுஸத்திகுஹு, உண்மைப்படுத்தவில்லை. அப்ப ரசூலுல்லாஹோட சஹாபாக்கள் மட்டும் வாழ இல்ல, இப்படி ஒரு சமூகம் இருந்தது. அந்த சமூகத்தில நிலை என்ன தெரியுமா? அவங்க நரகத்துக்குள்ள இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா நீங்க எந்த டீம்ல இருந்திருப்பீங்கன்னு? உங்களுக்கு தெரியுமா எந்த கவும்ல நீங்க இருந்திருப்பீங்க தெரியுமா? அப்ப அல்லாஹ் அந்த காலத்துல வாழ வைக்கிற நீங்க எப்படி ஆசைப்படுவீங்க? அதான் உணர்த்துறாங்க. சொல்லி போட்டு சொன்ன அவலா தஹ்மதுனல்லாஹ், நீங்க அல்லாஹ் புகழக்கூடாதா? நீங்க அல்லாஹ் புகழக்கூடாது. அவலா தஹ்மதுனல்லாஹ அஸ்ஸ வஜல்ல இதா அக்ரஜகும் லா தஅரிஃபூன இல்லா ரப்பக்கும், அல்லாஹ்வை நீங்க புகழக்கூடாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் உங்களை வெளியாக்குற நேரம் நீங்க உங்களோட ரப்பை தவிர வேற யாரையும் அறியவில்லை. பார்த்தா இங்கால சஹாபி தாபியாக நீங்க பிறக்கிற நேரம் சஹாபாக்கள் சமூகம், இங்கால பார்த்தா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், பெரும் பெரும் முஹத்திஸுல். நீங்க அந்த ரப்பை தான் அறிவீங்க. எல்லாமே இஸ்லாமிய சூழலா இருக்கிற நேரம் அவங்க அந்த இடத்தை வச்சு சொல்றாங்க. அப்ப லா தஅரிஃபூன இல்லா ரப்பக்கும் ஃபதுஸத்திகுன பிமா ஜாஅ பிஹி நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த எல்லாத்தையும் ஈமான் கொள்றீங்க, எல்லாத்தையும் உண்மைப்படுத்துறீங்க. அப்ப நீங்க வாழ்ந்த சூழல் அப்படி. ஃபதுஸத்திகுன பிமா ஜாஅ பிஹி நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததை உங்களுக்கு நீங்க உண்மைப்படுத்துகிறீர்கள். கது குஃபீத்துமுல் பலா பிகைரிக்கும், பிறரால உங்களுக்கு கிடைக்கிற நோவினைகளை விட்டு நீங்க பாதுகாக்கப்பட்டீங்க. பிறரால கிடைக்கிற நோவினைகள் அதுல இருந்து நீங்க என்ன போதுமாக்கப்பட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க எல்லாம் எவ்வளவு இந்த ஈமான பாதுகாக்கிறது ரத்த சிந்தனை தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல, உங்களுக்கு எந்த சோதனையும் இல்ல, ஒன்றும் இல்ல. ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இப்ப லேசா ஈமான் கிடைச்சிருக்கு. நம்மளும் அப்படித்தானே, வாப்பா அம்மா முஸ்லீமா பிறந்ததுனால முஸ்லீமா இருந்தா நம்ம இஸ்லாத்துல பெருமதி எங்களுக்கு விளங்குது இல்ல. இஸ்லாத்தை பத்தி படிக்கவோ, இஸ்லாத்தை பத்தி அதனுடைய சஹாபாக்கள தியாகங்களை பத்தி படிக்கவோ நாம ரெடி இல்ல. அப்ப பாருங்க சொல்றாங்க, அப்படியெல்லாம் இருந்தது. வல்லாஹி லக்கத் புஇஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட நேரத்துல, ஏன்னா அந்த நேரத்துல சஹாபாக்கள் நம்ம நினைச்சிருக்கீங்க சஹாபாக்கள் தானே அவங்க தானே அப்படி இல்ல. அவங்க பட்ட கஷ்டங்கள் துன்பங்களை சொல்றான். அவங்க பட்ட கஷ்டத்துல நீங்க எவ்வளவுதான் பின்னால வாழ்ந்த என்ன செஞ்சாலும் அதுக்கு ஈடாகவே ஆகாது. ஒரு பொழுதும் சஹாபாக்கள் அந்தஸ்து அடையலாது, சஹாபாக்கள் அந்தஸ்து அடையலாது. வல்லாஹி அல்லாஹ்வே சத்தியமாக, லக்கத் புஇஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா அஷத்தி ஹாலின் புஇஸ அலைஹி நபியுன் கத், எந்த நபியும் அனுப்பப்படாத ஒரு இக்கட்டான, ஒரு கஷ்டமான, மிக கடினமான ஒரு நிலையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டாங்க. ஃபி ஃபத்ரத்தின் வஜாஹிலியா, ஃபத்ராண்டா என்ன? ரெண்டு நபிமார்கள் இடைப்பட்ட காலம். ஜாஹிலியானா மிக மோசமான ஒரு ஜாஹிலிய காலம். மா யரவுன அன்ன தீனன் அஃதல மின் இபாதத்தில் அவ்சான், அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பெருசாக பார்க்கல, அதை விட சிறந்ததாக சிலை வணக்கத்தை தான் பார்த்தாங்க. மா யரவுன, அவர்கள் பார்க்கவில்லை, அன்ன தீனன் அஃதல் மின் இபாதத்தில் அவ்சான்,
சிலை வணக்கத்தை விட பெரிய ஒரு தீனை அவர்கள் பார்க்கவில்லை. அவங்களோட மார்க்கம் சிலை வணக்கமா தான் இது. ரசூலுல்லாஹ் கூட அந்த தீனை அவங்க ஏற்றுக்கொள்ள இல்லை. சிலை வணக்கத்தை தான் அவருடைய வாழ்க்கைக்குரிய ஒரு மார்க்கமாக மதமாக அவர்கள் எடுத்திருந்தார்கள். சிலைகளை வணங்கி கொண்டிருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க சிலைகளைத்தான் மார்க்கமாக எடுத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். ஃபஜாஅ பிஃபுர்கான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் குர்ஆன் சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுர்கான் மார்க்கம். அது மாதிரி குர்ஆன் சுன்னா. குர்ஆனுக்கும் ஃபுர்கான் வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தது மூலமாக ஃபர்ரக பிஹி பைனல் ஹக்கி வல் பாத்தில், சத்தியமும் அசத்தியத்தையும் அவர்கள் பிரித்து காண்பித்தார்கள். வஃபர்ரக பி பைனல் வாலித் வ வலதிஹி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்க இஸ்லாத்தை சிலர் ஏற்றுக்கொண்டாங்க, அவங்களோட பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்ப அதனால தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இடையில பிரிவு ஏற்பட்டது. தாய் வேற, தந்தை வேற, சகோதரர்கள் வேற, சகோதரிகள் வேற, இப்படி எல்லாம் ஒரு நிலை இருந்துங்கிறது சொல்லி காட்டுறாங்க. அதனால இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இவர் வீட்டை விட்டு தரத்தி விட்டா என்ன செய்வாங்க? தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையில ஒரு பிரிவு. சகோதர சகோதரிகள் அது மாதிரி ஒருவர் வந்து இஸ்லாத்திலே இருப்பார், இன்னொருவர் காஃபிரா இருப்பார். நீங்க பதில பாருங்க, பாப்பா அங்கால மகன்கால. அப்ப இப்படி ஒரு நிலை இருந்தது. எப்படி? ஹத்தா இன்கான ரஜுல், ஒரு மனிதர் பார்ப்பார் எப்படி? லயரா வாலிதஹு அவ் வலதஹு அவ் அஹாஹு காஃபிரா. ஒரு மனிதர் எதுவரைக்கும் ஒரு மனிதர் பார்க்கிறார் தன்னுடைய பெற்றோர்களை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய சகோதரர்களை காஃபிரா நிலையில் பார்க்கிறார். அவர் முஸ்லிமா இருக்கிறார். வகத் ஃபதஹல்லாஹு குஃப்ல கல்பி பில் ஈமான். ஆனா அவர் அவருடைய வாப்பாவையும் மகனையும் சகோதரர்களையும் காஃபிரா பார்க்கிற நேரம் அல்லாஹ் இவருடைய குஃப்ல கல்புடைய பூட்டை அல்லாஹ் திறந்து விட்டான் ஈமானை கொண்டு. எவ்வளவு அழகான வார்த்தை பாத்தீங்களா? கல்புக்கு பூட்டி இருக்குதா? இதயத்துக்கு பூட்டி இருக்குதா? பூட்டு போடப்பட்டிருக்குதா? நல்லா கேட்கிறேன். அஃபலா யததப்பருன குர்ஆன் அம் அலா குலூபின் குஃபுல் ஜம்னா அக்ஃபால். ஜம்னா பன்மை, ஒருமை இது குஃபுல் அக்ஃபால், அது பன்மை. ஹைர். அப்ப இவர் உள்ளத்தில் இருக்கிற பூட்டு என்ன? குஃபுர் என்ற ஷிர்க் என்ற பூட்டை அல்லாஹ் ஈமானை கொண்டு அல்லாஹ் திறந்தான். இவருக்கு ஈமானை கொடுத்தான். வயஅலம் அன்னஹு இன் ஹலக தஹலன் நார். அவருடைய வாப்பாவோ சகோதரர்களோ பிள்ளைகளோ, வாப்பாவோ பிள்ளையோ சகோதரர்களோ அதே நிலையில் அந்த குஃப்ரா நிலையில் மரணித்தால் அவர்கள் நரகம் செல்வார்கள். ஃபலா தகர்ரு ஐனுஹு, அப்ப அவர் கண் குளிர்ச்சி அடைய மாட்டார். பின்னர் அவருடைய கண் குளிர்ச்சி ஆகாது. இப்போ பிள்ளைகள் நரகத்துக்கு போனா இவருடைய கண் எப்படி குளிர்ச்சி ஆகும்? பிள்ளைகள் காஃபிரா இந்த இவருடைய கண் எப்படி குளிர்ச்சி ஆகும்? இவன் புகாரி இந்த வரிதான் அவருடைய அந்த தலைப்புக்கு சம்பந்தப்படுது. இவ்வளவு நேரம் என்ன சம்மந்தம் இல்லாம போய் நினைப்பீங்க. இதுதான் தலைப்புக்கு எப்படி புகாரி கொண்டு வராங்க. அடுத்தது பாருங்க, அவர் அறிந்திருக்கிறார் அவருடைய நேசத்துக்குரிய நரகத்தில் இருக்கிறார் என்றா அவருடைய கண் எப்படி குளிர்ச்சி ஆகும்? ஹபீப்னா அந்த இடத்துல என்னடா நேசத்துக்குரியவங்க, அது யாரா இருந்தாலும் சிம்மா வாப்பா குடும்ப உறவை பத்தி அங்க நேசம் என்பது இயல்பாக வார நேசத்தை பத்தி தான் சொல்லப்படுது. பின்னார்ல இருக்கும்போது அப்ப அதனாலதான் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்? வஅன்னஹா லில்லதி قال الله عز وجل. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا والذين يقولون ربنا هب لنا من ازواجنا وذرياتنا. பாருங்க, அவர்கள் சொல்வார்கள், யாரு யாரு? அல்லாஹ்வுடைய அடியார்கள், இபாதுர் ரஹ்மான். யா அல்லாஹ் யகூல் சொல்லுவாங்க, ரப்பனா எங்களுடைய ரப்பே, ஹப்லனா எங்களுக்கு நீ கிஃப்டாக கொடுப்பாயாக, ஹிபாண்ட நன்கொடையாக கொடுப்பாயாக, மின் அஸ்வாஜினா எங்கட மனைவி மக்கள்ல இருந்து, வதுர்ரியாத்தினா சந்ததிகள்ல இருந்து, மனைவி மக்கள் பிள்ளைகள் சந்ததிகள்ல இருந்து, குர்ரத் அயுன் எங்கட கண்களுக்கு குளிர்ச்சியானவர்களை. அப்ப இது இபாதுர் ரஹ்மானுடைய பிரார்த்தனை. எப்ப பிள்ளை கண் குளிர்ச்சியாக மாறும்? ஈமான்ல, இஹ்லாஸ்ல, தக்வாவுல சிறந்திருந்தால். அப்ப இந்த நிலையில இருந்தா கண் குளிர்ச்சியாகுமா? குளிர்ச்சியாகாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? ஒரு பிள்ளை கண் குளிர்ச்சியா எப்ப மாறும் என்றால் வாப்பாக்கு ஈமானில் பின்துயர்ந்தவராக. பிள்ளை எப்படி வரணும்? வாப்பா நல்ல சாலிகானவராக இருந்து பிள்ளைகளும் அது போன்று இருந்தா அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் கண்குளிர்ச்சியாக இருப்பார்கள், மனைவி மக்கள் கண்குளிர்ச்சியாக இருப்பார்கள். எனவே இப்ப அல்லாஹ் அங்க என்ன சொல்றான்? இவர்கள் இப்படி பிரார்த்திப்பார்கள். உண்மையிலே எப்ப பிள்ளை கண்குளிர்ச்சியாக இருக்கும் பெற்றோருக்கு என்று சொன்னால் அவர்கள் ஈமான் உள்ளவர்களாக, அவர்களுடைய இபாதத்தில் சரியானவர்களாக, அகீதாவில் சரியானவர்களாக, முஆமலாத், முஆஷராத், இஹ்லாஸ், வரா பேணுதல் இதுல எல்லாம் பக்குவமாக இருந்தா கண்குளிர்ச்சியாக இருப்பாங்க என்பதை இமாம் புகாரி சொல்ல வராங்க. ஹைர். அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான் என்ற அந்த வசனத்தை இந்த ஹதீஸ்ல நீங்க கடைசியாக நாம் பார்க்கிறோம்.
யாரு ஹதீஸ்னால் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப பாருங்க, இதுல எப்ப குரத்து ஐனாக இருக்கும் என்பதுதான் இந்த கடைசி வசனம் இந்த விஷயத்தில இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த இடத்துல இன்னும் ஒரு செய்தி, மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி இவங்க சொன்னது இந்த மனிதருக்கு இந்த விடயத்தை உணர்த்துறதுக்கு. ஆனா இமாம் புகாரி இந்த ஹதீஸ் இந்த தலைப்புகளை கொண்டு வந்தது அவர்களுடைய ஃபிக்ஹ். இந்த தலைப்புகளை தான் இந்த ஹதீஸை மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னு நினைச்சிட கூடாது. இவங்க இது பொதுவான ஒரு ஹதீஸ், இது பல தலைப்புகள் இந்த ஹதீஸை பேசலாம். இமாம் புகாரியினுடைய ஃபிக்ஹ் இஸ்தின்பாத் என்றால் இந்த ஹதீஸை இந்த தலைப்புகளை கொண்டு வருவோம். அதாவது எப்ப குர்ரத்து ஐனாக புள்ள ஆகும், பிள்ளைக்கு நல்லா சாப்பிட கொடுக்குறீங்க, உண்டை எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, ஈமான் இஹ்லாஸா கொடுக்கல, ஆனா குர்ரத்து ஐன்னு சொல்றீங்க, துவா வேற கேட்கறீங்கன்னா அது சாத்தியமாகாது. நீங்க எப்பயுமே அவர்களை நல்ல முறையில வளர்க்கிற அதே நேரம் நீங்க அவர்களுக்காக பிரார்த்திக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த செய்தி எங்களுக்கு சொல்ல வருது. அடுத்தது கடைசியாக ஒரு தலை பார்த்துருவோம். ஒரு ஹதீஸ் தான் 87, 88, 65வது ஹதீஸ். 65 ஹதீஸை முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். خير 40வது தலைப்பு சஹீஹ் அல்-அதப் முஃபரதுடைய 40வது தலைப்பு பாபு மன் தஆ லி ஸாஹிபிஹி அன் அக்ஸிர் மாலஹு வ வலதஹு. தலைப்பு என்ன தெரியுமா? பாபு மன் தஆ, யார், லி ஸாஹிபி அவருடைய தோழருக்கு, அன் அக்ஸிர் மாலஹு வ வலதஹு அவருடைய பொருளாதாரத்தையும் பிள்ளையையும் அதிகப்படுத்துவாயா என்று பிரார்த்திப்பது. மன் ஒருவர், தஆ பிரார்த்திக்கிறார், லி ஸாஹிபி அவருடைய தோழருக்கு, அன் எதை கொண்டு, எப்படி, அன் அக்ஸிர் மாலஹு அவலதஹு, யா அல்லாஹ் இவருடைய பொருளாதாரத்தையும் பிள்ளைகளையும் அதிகப்படுத்துவாயா என்று தன்னுடைய தோழருக்கு ஒருவர் பிரார்த்திப்பது. அதுதான் இங்க தலைப்பு. ஹைர், பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுடைய சனத் என்னென்றால், قال حدثنا موسى ابن اسماعيل قال حدثنا سليمان ابن المغيرة عن ثابت البناني. عن ثابت வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாணவர். عن ثابت البناني عن انس قال دخلت على النبي صلى الله عليه وسلم يوما وما هو إلا أنا وأمي وأم حرام خالتي إذ دخل علينا فقال لنا ألا أصلي بكم وذاك في غير وقت صلاة فقال رجل من القوم فأين جعل أنس منه. خير, பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, قال دخلت على النبي صلى الله عليه وسلم يوما, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் எங்கட வீட்டுக்கு வந்தாங்க. دخلت على النبي صلى الله عليه وسلم, دخلت நான் நுழைந்தேன், على النبي صلى الله عليه وسلم يوما, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சென்றேன். வமா ஹுவ இல்லா அன வ உம்மி வ உம்மு ஹராம் خالتي, நானும் உம்மி யார், அனஸ் ரலியல்லாஹு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹராம் خالتي யாரு, உம்மு சுலைமுடைய சகோதரி. அப்ப خالتினா யாரு, அம்முன் சாச்சா பெரியப்பா, அம்மத்துண்டா மாமி, மாறி வரும், இதுல புரியுதா உங்களுக்கு, மாறி வரும். அம்முன் சாச்சா, அம்மத்துன் மாமி, ஹாலுன் மாமா, ஹாலத்துன் சாச்சி. அரபுல இது மாறி வரும், அம்முன் சாச்சா அம்மத்துன் சாச்சி தானே, அப்படி இல்லை, மாறி வரும், நிறைய அதுல பிழை வரும். பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, دخلت على النبي صلى الله عليه وسلم يوما, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற ஒரு நாள், وما هو இல்லா அன வ உம்மி வ உம்மு ஹராம் خالتي, அப்ப நானும் என்னுடைய தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹராம் என்னுடைய சாட்சி, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிற நேரம், இத் தகல அலைனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஃபகால லனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அலா உஸல்லி பிக்கும், நான் உங்களுக்கு தொழுகை நடாத்தவா, நான் உங்களுக்கு தொழுகை நடாத்தவா, வதாக ஃபி கைரி வக்தி ஸலா, அது தொழுகையுடைய நேரம் அல்ல, அதுல என்ன வழங்குனா நஃபிலான ஒரு தொழுகை. ஃபகால ரஜுல் மினல் கௌம், இப்ப இந்த செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பொறதான் சொல்றாங்க. சொல்லும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்கிறார், தாபித் அல்-புனானி தான் கேட்கிறாரு, இதுல இல்ல, இதுலயும் இல்ல, ஆனால் செய்தியில வருது வேற ஷரஹ்ல, ஃபகால ரஜுல் மினல் கௌம், அதுல அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்கிறார், ஃபைன ஜஅல அனஸ மின்ஹு, இப்ப தொழுவிக்கிறேன்னா அனஸ் எங்க வச்சாரு, அனஸ் எங்க நின்றாரு தொழுகையில, என்ன யார் கேட்கிறது, அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவர் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்லும் பொழுது அங்க தாபித் அல்-புனானி அவர் தான் கேட்கிறாரு, ஃபைன ஜஅல அனஸ மின்ஹு, அப்ப ஃபகால ஜஅலஹு அன் யமீனிஹி, அவரை வலப்பக்கத்துல
ஆக்குனார். வலது பக்கத்துல ரசூலுல்லாஹி வலது பக்கத்துல வச்சாங்க. நிறைய பேர் இந்த 2 பேர் தொழும்போது என்ன செய்யறாங்கன்னா பின்னுக்கு போறாங்க, ஒரு சான் இடம் விட்டு. இந்த மதுஹபோட கருத்துப்படி ரசூலுல்லாஹ் நேரா தான், நேருக்கு நேர் தான் இருக்கணும். விளைஞ்சா ரைட், வலது பக்கத்துல இருந்தாங்க. அப்ப பின்னால என்ன செஞ்சாங்க, வேற ரிவாயத்துல வேற ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. இப்போ ஒரு வயதானவங்க பின்னுக்கு இருந்தாங்க, அது புகார் வேற செய்தியில வருது, இது வேற செய்தி. அப்ப ஜஅலஹு அன் யமீனி ஃபகால ஜஅலஹு அன் யமீனி, வலது பக்கத்துல வச்சாங்க. சும்ம ஸல்லாபினா, எங்களுக்கு பிறகு தொழு வச்சாங்க, பெண்கள் பின்னுக்கு இருந்தாங்க. சும்ம தஆலனா, இப்ப விஷயம் என்ன, தொழுவிச்சு போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம தஆலனா, எங்களுக்காக பிரார்த்தித்தார்கள், எங்களுக்காக பிரார்த்தித்தார்கள். சும்ம தஆலனா அஹ்லல் பைத்தி, அஹ்லல் பைத்தினா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிரார்த்தித்தாங்க. பிகுல்லி கைரி மின் கைரி துனியா வல் ஆখিরা, தொழுக முடிஞ்சு துஆ கேட்க கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்பார் தௌபா தான் ஓதி இருக்கிறாங்கன்னு நம்ம சில சகோதரர்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். தொழுக முடிஞ்சு துஆ கேட்கலாம், நம்ம வேண்டிய துஆ கேட்கலாம். இது ஒரு ஆதாரம். என்ன, பிகுல்லி கைரி மின் கைரி துனியா வல் ஆখিরা, துனியா ஆখিরাட எல்லா நலவுகளையும் எல்லா நலவுகளையும் கேட்டாங்க பாருங்க. சும்மா ஸல்லாபினா, தொழுவிச்சு முடிஞ்சுதான் கேட்கலாம். சும்மதா சுன்னத்தான தொழுகை, ஃபர்லான தொழுகை, எதுக்கு பின்னாலும் நம்ம என்ன செய்யலாம், துஆ தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக இப்போ உதாரணமா ஃபர்லு தொழுகைக்கு பிறகு கையேந்தி கண்டிப்பாக கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒருவர் ஒவ்வொரு தொழுகை பிறகு துஆ கண்டிப்பா கையேந்தி கேட்கணும்னா அது கூடாது, பிதா. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் கையேந்தி துஆ கேட்கிறான்னா தப்பு கிடையாது. கையேந்தி துஆ கேட்கவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஆதாரம், அதாவது அப்படி வர இல்லைன்னு சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா, அது ஒரு தனியான ஒரு இபாதத் அல்ல. ஆனால் அது என்ன விஷயம் என்றால், கையை உயர்த்துவது என்பது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு அறிகுறி, ஒரு சபப் என்ற அடிப்படையில் நம்ம கையை உயர்த்துறோமே தவிர ஒரு இபாதத்தாக உயர்த்துறது அல்ல. புரிஞ்சுக்கணும் நல்லா, புரியுதா உங்களுக்கு? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுறதுல ஒரு செய்தியை சொன்னாங்க தானே, யமுத்தி யதைஹி லிஸ்ஸமா, கையை உயர்த்தினார். அஷ்அஸ வ அக்பர் யமுத்தி யதைஹி லிஸ்ஸமா, யா ரப் யா ரப் மத்அமுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ மல்பஸுஹு ஹராம் வ குதிய பில் ஹராம் ஃபஅன்ன யுஸ்தஜாபு லிதாலிக் லஹு, ரெண்டு மாதிரி வருது. அப்ப நம்ம இது அல்-40 நவவில படிச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் 4 துஆ ஏற்றுக்கொள்ளப்படுற இது சொல்றாங்க. அப்ப யா ரப் யா ரப்னு கேட்கிறது, கையை உயர்த்தி கேட்கிறது. அப்ப கையை உயர்த்தி கேட்கிறது என்பது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான ஒரு அடிப்படை, ஒரு காரணியாக இருக்குது. அதனால கையை உயர்த்தி துஆ கேட்கிறது என்பது பொதுவாக துஆவுல உள்ள ஒரு அடிப்படை, துஆவோடு சம்பந்தப்படுற ஒரு விஷயமே தவிர அது வெளியில இருந்து கொண்டு வந்து துஆக்குள்ள சேர்க்கிற இபாதத்தாக நினைச்சா தான் அப்படி கையேந்தி தொழுகை பிறகு துஆ கேட்கிறது பிதத்தாக வரும். எனவே அப்படி அல்லாது துஆ கையேந்தி துஆ கேட்கலாம். ஆனால் தொழுகை முடிஞ்சதோட வல்லமையா கையேந்தி துஆ கேட்கறதும் கூடாது. அதே மாதிரி ஒரு ஆள் துஆ கேட்கிற மத்தவங்க ஆமீன் சொல்லுது, அதுவும் கூடாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இடையில ஒரு ஆள் தொழுகை முடிஞ்சது துஆ கேட்கிறாரு அப்படின்னா தப்பு கிடையாது. அதை வளமையாக ஆக்கி கொண்டு அது சுன்னா நினைச்சுறது பிதா. இப்ப பாருங்க, சும்ம ஸல்லாபினா சும்ம தஆலனா, எங்களுக்கு தொழுவிச்சாங்க, எங்களுக்கு துஆ செஞ்சாங்க. அஹ்லல் பைத்தி பிகுல்லி கைரி மின் கைரி துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்துல மறுமை எல்லா அனைத்து பிகுல்லுண்டா குல் எல்லாம் எல்லா நலவுகளை குறித்தும் கேட்டாங்க. ஃபகாலத் உம்மி, என் தாய் சொன்னாங்க, என் தாய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, ஹுவைதிமுக, ஹுவைதிமுக அப்படின்னா என்ன, ஹாதிமண்டா பணியாள், ஹுவைதிம்டா சின்ன பணியார், தாலிபுன்னு சொல்லுவாங்க, நான் அறிவு தர்ற மாணவன். சிலவங்க துவைலிபுன்னு சொல்லுவாங்க, துவைலிபுல் இல்ம், ரொம்ப பணிவா. அப்துல்லா உபைதுல்லா, அடியான் சின்ன அடியான், அந்த இதுக்கு தஸ்கீர்னு சொல்லுவாங்க அரபுல, அது ஒரு இலக்கணம். ஹைர். அப்ப இது வந்து ஒரு பணிவாக வாசனை. ஹாதிம்னா அவங்க நிறைய வேலையெல்லாம் செஞ்சிருந்து பெரிய ஒரு ஹாதிம், ஒரு ரசூலோட ஹாதிம், அந்த பெருமை. ஹுவைதிமுக, உங்களோட ஹுவைதிம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, ஹுவைதிமுக, உங்களோட ஹுவைதிம் இருக்கிறாரு. யாரு? அனஸ் உதுல்லாஹ், அவருக்காக கொஞ்சம் துஆ செய்யுங்க, அவருக்காக துஆ செய்யுங்க. அப்போ ஒரு தாய் வந்து துஆ செய்ய சொன்னா, என் பிள்ளைக்கு துஆ செய்யுங்க, தப்பு கிடையாது, என் பிள்ளைக்கு துஆ செய்யுங்க அப்படின்னு. அப்ப ஹுவைதிமுக உதுல்லாஹ் லஹு ஃபதஆலி பிகுல்லி கைர், எனக்கு எல்லா நலவுகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. ஃபதஆலி, எனக்கு துஆ செஞ்சாங்க. பிகுல்லி கைர், எல்லா நலவுகளையும் வச்சு துஆ கேட்டாங்க. கான ஃபி ஆகிரி துஆஇஹி, அவருடைய கடைசி துஆ எதுண்டா, அன்கால, கடைசியா சொன்னாங்க, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு. இதுதான் முக்கியமான விஷயம். அல்லாஹ் அக்ஸிர் மால, யா அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி, யா அல்லாஹ் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி, யா அல்லாஹ் வலதஹுடைய பிள்ளைகளை அதிகப்படுத்தி, யா அல்லாஹ். பிள்ளைகள் அதிகமாக கிடைக்கிற நல்லது, ஆனால்
நல்ல பிள்ளைகளை நம்ம உருவாக்கணும். அப்படியே நல்ல 10-12 பிள்ளைகளை பெற்று போட்டு அவர்களை சாலியான பிள்ளை இல்லாம சும்மா அப்படியே விட்டுறதுண்டா அது பிள்ளை வளைஞ்சா. பிள்ளைகள் அதிகமாக்குண்டா என்ன? அனஸ் மாலிக் ரலியல்லாஹு பிள்ளை எப்படி இருக்கும்? அவர் ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் மக்ஃபிர் மாலஹு, அவருடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவாயாக, அதே மாதிரி அவருடைய பிள்ளைகளை அதிகப்படுத்துவாயாக, வபாரிக் லஹு, அவருக்கு பரக்கத் செய்வாயாக. அப்ப இதான் இந்த மேல உள்ள தலைப்பு. அப்ப என்ன அர்த்தம்? ஒருவர் தன்னுடைய தோழருக்காக பிரார்த்திக்கிறது, பிள்ளைகள் அதை அதிகமாகிறதுக்காக வேண்டி. அப்ப இந்த இடத்துல இதை ஏன் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பிள்ளைகளோட அப்படியே வரும்பொழுது இப்படியே இந்த செய்தியை கொண்டதாங்கண்டா, அதிகமா பிள்ளை இருக்கிறது நல்ல விஷயம் தான். அதை ரசூலுல்லாஹி துஆ கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்றது எவ்வளவு அழகா, எப்படி ஒரு நுணுக்கமான இஸ்தீம் பாத்துக்கிறத பாருங்க. மேலோட்டமாகும் போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்கன்னு பார்ப்போம். இதை இமாம் புகாரி எந்த தலைப்புகளை எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு விளங்குறது தான் இமாம் புகாரியுடைய ஒரு ஃபிக்ஹ் இஸ்திம்பாத் என்பதை விளங்கிக் கொள்ளணும். ஹைர், அப்ப ரைட். அப்ப இந்த செய்தி 65வது செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஸஹீஹ் அல் முஃபரதிலே பதிவிட்டிருக்கிறார்கள். எனவே நம்ம எதெல்லாம் கேட்டோமோ பேசினோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.